Welcome to Easy Way of Learning 10th Standard Social Science. Hi students, today we are going to see the lesson 1, Outbreak of World War I and its Aftermath. முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். It is one of the important lesson in history. In this lesson, Outbreak of World War I and its Aftermath, we have 5 important points. Number 1, Scramble for colonies. காலனிகளுக்கான போட்டி. Number 2, Rivalry of Great Powers. வல்லரசுகளின் போட்டி. Number 3, Causes, Cause and Result of the World War I. முதல் உலகப் போருக்கான காரணங்களும் போக்கும் விளைவுகளும். Number 4, Russian Revolution and its impacts. ரஷ்ய புரட்சியும் அதன் தாக்கமும். Number 5, League of Nations. பன்னாட்டு சங்கம். The 5 important points, students, you repeatedly studying these points, definitely you understand the lesson easily. So, first, number 1, Scramble for colonies. Scramble for colonies na காலனிகளுக்கான போட்டி. இதில் 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. 1, capitalist countries race for market. முதலாளித்துவ நாடுகளின் சந்தைக்கான போட்டி. ஏன் சந்தைக்கான போட்டி? முதலாளித்துவ நாடுகள் produce more and more goods, so they want selling their goods and raw materials. So the capitalist countries நாடுகளை பிடிப்பதற்கான போட்டியில் ஈடுபட்டன. அது மட்டுமல்ல, இந்த முதலாளித்துவ நாடுகளில் ஏற்பட்ட revolution in communication and transportations, தகவல் மற்றும் போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட புரட்சியானது பல நாடுகளை பிடிப்பதற்கு அதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அது மட்டுமல்ல, 19th century Europe emerged as the dominant power. 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா ஒரு டாமினன்ட் பவராக உலக நாடுகளில் இருந்தது. அது மட்டுமல்ல, within Europe, England held a preeminent position as the builder of capitalism. இந்த முதலாளித்துவ நாடுகளில் இங்கிலாந்து ஒரு ஐரோப்பிய நாடுகளிலே ஒரு முக்கியமான நாடாக திகழ்ந்தது. An ever-growing demand for markets and raw materials made the capitalist powers race around the world for expanding their empire for exploitations. An ever-growing demand, தேவை அதிகமாக அதிகரித்துக் கொண்டிருந்ததால் இதற்கு ரா மெட்டீரியல்ஸ், கச்சா பொருள்களுக்கும் பல நாடுகளை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இங்கிலாந்துக்கு ஏற்பட்டது. அதனால் தனது ஆட்சியை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று நினைத்தது. இதற்கென
expanding their empire for exploitation. எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்னதுன்னா சுரண்டுதல். பல நாடுகளுடைய வளங்களை சுரண்டுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது எது? கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட், முதலாளித்துவ நாடுகளின் சந்தைக்கான போட்டி. நெக்ஸ்ட், ரைஸ் ஃபார் மோனோபொலி கேபிட்டலிசம். ரைஸ் ஃபார் மோனோபொலி கேபிட்டலிசம்னா முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி. ஆஃப்டர் 1870, the old ideas free trade collapsed. 1870க்கு பிறகு the free trade, தாராள வர்த்தகம் என்பது முடிவுக்கு வந்தது. அது முடிவுக்கு வந்து எந்த வர்த்தகம் வந்ததுன்னா மோனோபொலி கேபிட்டலிசம், முற்றுரிமை முதலாளித்துவம். இது முதலாளித்துவம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் ட்ரஸ்ட் இன் யூஎஸ்ஏ, அமெரிக்காவில் அதுக்கு பேர் ட்ரஸ்ட் இருந்தது. கார்டல்ஸ் இன் ஜெர்மனி, ஜெர்மனியில் அதுக்கு பேர் கார்டல்ஸ் சொன்னாங்க. இந்த மோனோபொலி கேபிட்டலிஸ்டுடைய முக்கியமான எய்ம் என்னன்னா ப்ராஃபிட் மேக்கிங், லாபம் சம்பாதிப்பது மட்டும்தான் அதனுடைய குறிக்கோளாக இருந்தது. தட் இஸ் வெல்த் ஓரியன்ட், நாட் வெல்ஃபேர் ஓரியன்ட். அதாவது பணம் தான் முக்கியமாக கருதப்பட்டது தவிர மக்களுடைய நல்வாழ்வை முக்கியமாக கருதப்படவில்லை. எது? மோனோபொலி கேபிட்டலிசம். ஸோ தே கண்ட்ரோல் சப்ளை அண்ட் பிரைஸ் ஆஃப் தட் கமாடிட்டி இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ். ஆகையால் இந்த முதலாளித்துவ நாடுகள் கச்சா பொருளுடைய கட்டுப்பாட்டையும் அதனுடைய விலையையும் அதே போல பொருட்களுடைய விலையையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டது. இதேபோல கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதைத்தான் நாம் மோனோபொலி, முற்றுரிமை கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்துச்சிங்களேன், இம்பீரியலிசம் அண்ட் இட்ஸ் எசென்சியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இம்பீரியலிசம்னா என்னென்னா ஏகாதிபத்தியம், அனைத்தும் ஒருவர் சொல்வதை அனைவரும் கேட்க வேண்டும் என்பதுதான் இம்பீரியலிசம் சொல்கிறோம். அதனுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. கேபிட்டலிசம் இன்எவிட்டபிளி லெட் டு இம்பீரியலிசம். கேபிட்டலிசம் முதலாளித்துவம் என்பது தவிர்க்க முடியாதது, அது ஏகாதிபத்தியத்திற்கு அழைத்து செல்லும். அக்கார்டிங் டு லெனின், இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். லெனின் ரஷ்யாவுடைய புரட்சிவாதி, அவருடைய கூற்றுப்படி இம்பீரியலிசம்ங்கிறதுனா இது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இம்பீரியலிசம் வாஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் காலனிஸ். இது ஏகாதிபத்தியம் என்பது ஒரு காலனிக்கு மட்டுமல்ல, காலனி ஆதிக்கம் செலுத்துவதற்கு மட்டுமல்ல, பிகம் எ டோட்டல் சிஸ்டம், ஒரு நாட்டுடைய முழு டோட்டல் சிஸ்டமையும் கண்ட்ரோல் பண்ணுவது. த லாஜிக் ஆஃப் இட்ஸ் டோட்டல் மிலிட்டரைசேஷன் அண்ட் டோட்டல் வார். அப்புறம் இராணுவ பலத்தை அதிகப்படுத்துது, இறுதியாக சண்டைக்கு அழைத்து செல்லுதல். இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸாக சொல்லப்படுகிறது. ஸோ ஸ்க்ரம்பிள் ஃபார் காலனிஸ்னா capitalist countries race for markets. Next, rise of monopoly capitalism. And C, imperialism and its essential characteristics. இதுதான் காலனிக்கான போட்டியான முக்கியமான பாயிண்டாக இதில் நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்துச்சுங்களா, ரெண்டாவது பாயிண்ட், ரைவல்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ். போட்டி, கிரேட் பவர்ஸ்னா மிக வல்லரசு நாடுகளிடையே பல போட்டி இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு எங்கன்னா யூரோப்பில், ஐரோப்பான்னு சொல்லணும் இல்லையா, அங்கே 19th century யூரோப்பியன் காலனிஸ் மெனி கண்ட்ரிஸ். 10ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா பல காலனி நாடுகளை உருவாக்குனது. By 1880s, most of the Asian countries had been colonized. 1880க்குள்ளேயே பல ஆசிய நாடுகளை ஐரோப்பா நாடு தன்னுடைய காலனிகளாக பயன்படுத்தியது. குறிப்பாக இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி அண்ட் ஜெர்மனி ஜாயின் இன் திஸ் ஸ்க்ரம்பிள் ஃபார் காலனிஸ். இந்த காலனி ஆதிக்க போட்டியில்
இந்த நாடுகள்லாம் போட்டியில் பங்கேற்றன. இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி அண்ட் ஜெர்மனி. அடுத்த இந்த ரைவல்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாஸஸ் அமாங்ஸ் கிரேட் பவர்ஸ். இந்த கிரேட் பவர்ஸ்குள்ள ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டன, வல்லரசுகளுக்கு இடையிலான மோதல்கள். இங்கிலாந்து வாஸ் இன் காம்படிஷன் வித் ஜெர்மனி அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இங்கிலாந்து வந்து ஜெர்மனோடையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோடையும் போட்டி போட்டது. விச் வாஸ் ப்ரொடியூசிங் சீப்பர் மேனுஃபேக்சர் குட்ஸ். ஏன்னா இந்த இரு நாடுகளும் ஜெர்மனியும் யுஎஸ்ஏவும் இங்கிலாந்தை விட மிக குறைந்த அளவில் பொருட்களை, குறைந்த விலையில் பொருட்களை உற்பத்தி செய்தது. அதனால கேப்சரிங் இங்கிலாந்து மார்க்கெட், இங்கிலாந்துடைய சந்தையை யுஎஸ்ஏவும் ஜெர்மனியும் பிடிக்கணும் அப்படின்னு இங்கிலாந்து நினைச்சிது. நேஷனல் ரைவரி லெட்ஸ் டு தி ஃப்ரீக்வெண்ட் கிளாஷஸ் பிட்வீன் திஸ் கிரேட் பவர்ஸ். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய நாட்டை தான் பெருசாக கருதியது. அதனால இந்த நாடுகளிடையே பல மோதல்கள், கிளாஷஸ் அமாங்ஸ் கிரேட் பவர்ஸ் ஏற்பட வழி செஞ்சிருது. அடுத்ததாக நம்ம பார்க்குறதுனா ஏஷியா, இந்த ரைஸ் ஆஃப் ஜப்பான். ஆசியாவில் மிக முக்கியமான கண்ட்ரிஸ் தான் அன்றைய காலகட்டத்தில், அதாவது 19ஆம் நூற்றாண்டு எதுனா ஜப்பான். ஜப்பான் during Meiji period, imitating Western nations, had become their equal in many respects. 19ஆம் நூற்றாண்டில் ஆசியாவிலேயே ஒரு எழுச்சி பெற்ற நாடாக இருந்ததுன்னா ஜப்பான். இந்த நாடு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எப்படி இருக்கோ அதை இமிட்டேட் பண்ணி, அதே போல் நம்மளும் பல நாடுகளை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிது. அதற்கு முக்கிய காரணமாக அப்போ அமைஞ்சதுன்னா ஜப்பானில் இருந்த மெஜி பீரியட்ஸ், மெஜி வம்சம். த கிரஷிங் டிஃபிட்ஸ் ஆஃப் சைனா பை லிட்டில் ஜப்பான் இன் தி சைனோ ஜாப்பனீஸ் வார் 1894-95. 1894-95 ஜப்பான் சைனா மீது போர் தொடுத்தது. மிகப்பெரிய ஜப்பானை, ஒரு மிகப்பெரிய சைனாவை ஒரு சின்ன நாடு ஜப்பான், ஒரு சின்ன நாடு ஜப்பான் வெற்றி பெற்றது. ஜப்பான் சைனாவை தோற்கடிச்சது. இது சர்ப்ரைஸ் த வேர்ல்டு, உலகத்துக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. என்னடா இது, ஒரு லிட்டில் ஜப்பான் மிகப்பெரிய ஒரு சைனா நாட்டை தோற்கடிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, in 1904 ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார், ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் சண்டை நடந்தது. அந்த சண்டையிலையும் ஜப்பான் டிஃபீட்டட் ரஷ்யா அண்ட் காட் பேக் போர்ட் ஆர்தர். ஆர்தர் என்ற துறைமுகத்தை ரஷ்யாவோட சண்டை போட்டு ஜப்பான் பிடிச்சது. ஆஃப்டர் திஸ் வார் ஜப்பான் என்டர்ட் தி சர்க்கிள் ஆஃப் த கிரேட் பவர். இந்த சண்டைக்கு பிறகு ஜப்பானும் ஒரு வல்லரசு நாடாக எழுச்சி பெற்றது. அடுத்ததாக ரைவல்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ். இந்த பாயிண்ட்ல பார்க்க போகிற பாயிண்ட் ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். ஜப்பானின் முரட்டு அரசு தந்திரமும் விவேகமும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆஃப்டர் 1905 ஜப்பான் டு கண்ட்ரோல் ஆஃப் கொரியன். 1905க்கு பிறகு ஜப்பான் தன்னை சுற்றி இருந்த கொரிய நாட்டை தன் வசப்படுத்தியது. இது காரணம் என்னன்னா, த அசோசியேஷன் ஆஃப் ப்ராமினன்ட் ஜாப்பனீஸ் டிப்ளமேட். ஜப்பானுடைய தூதரக அதிகாரிய கொரியன் கொலை செய்ததுனால, இது ஏன் நீ கொலை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டது. அதற்கு கொரியாவில் எந்த பதிலும் இல்லாதனால கொரியாவையும் தன் வசப்படுத்தி கொட்டது ஜப்பான். அது மட்டும் இல்லை, டவுன்ஃபால் ஆஃப் மஞ்சு டைனஸ்டிஸ் இன் சைனா. சைனாவில் இருந்த மஞ்சு அரசாங்கம் விழுந்ததால ஜப்பான் டிமாண்டட் மெனி ஏரியாஸ் இன் சைனா. ஸோ வேறு வழி இல்லாமல் சைனா ஜப்பானுக்கு நிறைய பகுதிகளை விட்டு கொடுத்தது.
ஸோ இதெல்லாம் நான் ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமேசி ஆஃப் ஜப்பான் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. அடுத்தது கலோனிசேஷன் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். காலனிகள் அமைக்கப்படுதலும் அதன் விளைவுகளும். பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜப்பான், ஜெர்மனி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சைனா. சைனாவில் நம்ம சொல்லப்பட்ட பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி இவங்களாம் நினைஞ்சாங்க பல சைனாவை பல தூண்டுகளாக்கி தன்னுடைய காலனி ஆதிக்கத்தை செலுத்தினாங்க. அதனால் சைனாவில் அந்த காலகட்டத்தில் அதுக்கு பேர் என்னென்னா ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். யாருமாலும் சைனாவை போய் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது. ஜப்பான் டுக் ஓவர் கொரியா அண்ட் தைவான். ஜப்பான் நினைஞ்சது தன்னுடைய பக்கத்தில் இருந்த தைவானையும் கொரியாவையும் தன்னை வசப்படுத்திட்டு. பிரான்ஸ் கான்கோர்ட் இண்டோ சைனா. பிரான்ஸ் இண்டோ சைனாங்கிற பகுதியை வசப்படுத்திக்கிட்டு. The US took Philippines from Spain. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பிலிப்பைன்ஸை எடுத்துக்கிடுச்சு. அண்ட் பிரிட்டன், ரஷ்யா அக்ரி டு பார்ட்டிஷன் ஈரான். ஈரானை பிரிட்டனும் ரஷ்யாவும் தன் வசப்படுத்திக்கிட்டு. இன் ஆப்பிரிக்கா பிளட்டி பேட்டில்ஸ். இந்த ஆப்பிரிக்காவில் இது மாதிரி காலனி ஆதிக்கம் செலுத்தும் போது பல இரத்த போர்கள்லாம் நடந்திருக்கு. உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிரெஞ்சு அல்ஜீரியாவில் சிறைகள் என்ற பகுதியில் பிரெஞ்சுக்கும் அல்ஜீரியா ஆர்மிக்கும் நடந்த போர் ஒரு இரத்த போராக முடிஞ்சது. அதே போல் பிரிட்டிஷ் ஜூலுஸ் என்ற பேட்டில் ஃபீல்டில் பிரிட்டிஷ் தோல்வி அடைஞ்சிருக்கு. இட்டாலியன் ஆர்மி சஃபர்ட் எத்தோப்பியன் ஆர்மி அட் அடோவா 1896. அதே போல் இட்டாலி என்ற ஒரு நாடும் ஒரு குறுகிய ஒரு சின்ன ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எத்தோப்பியன் ஆர்மியிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம இந்த அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மாத்தில் இந்த முதல் பகுதியில் ஸ்க்ரம்பிள் ஃபார் காலனிஸ், ரைவல்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ், இந்த படத்தையும் நம்ம பார்த்தோம். பாக்கி இருக்கிற காசஸ், கோர்ஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட், ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட்ஸ், லீக் ஆஃப் நேஷன், இதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம்.